ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபட்டு என்னை நான் பிரகாசிக்கின்ற ஒரு ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் இப்பொழுது என்னை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுபமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன். இந்த பாரத பூமி நிராகார தந்தையின் ஜென்ம பூமியாகும். நான் இங்கு தந்தையின் மூலமாக ராஜயோகம் கற்றுக்கொண்ட ராஜ்யம் மற்றும் சேவை செய்கின்ற ஆத்மா. நான் எந்த ஒரு விகர்மமும் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் 5 விகாரங்களை தானமாக கொடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது இறை மாணவ வாழ்க்கையில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து கல்ப கல்பமாக ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தை மூலமாக தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையிடம் வந்திருக்கின்ற ஆத்மா. நான் இல்லற மார்க்கத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் சுலபமான நினைவின் பலத்தினால் உயர்ந்தவராக ஆகின்ற ஆத்மா. நான் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்து பாவங்களை அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ஞானத்தை அறிந்து கொண்ட ஆத்மா. நான் புண்ணிய ஆத்மாவாக இருக்கின்ற ஆத்மா. நான் உடல், மனம், பொருள் அனைத்தையும் எல்லையில்லாத தந்தையிடம் அளித்து விடுகின்ற ஆத்மா. நான் முதலில் சமர்ப்பணமாகி பின்னர் 21 பிறவிகளுக்கு பலனை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னுடைய புத்தியில் முழு ஞானத்தை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது 84 பிறவியின் சக்கரம் சுற்றி வந்து இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்கின்ற ஆத்மா. நான் அசரீரியாக வந்து அசரீரியாக திரும்பி செல்கின்ற ஆத்மா. நான் மற்ற தொடர்புகளில் இருந்து புத்தியோகத்தை துண்டித்து தந்தையுடன் புத்தியோகத்தை இணைக்கின்ற ஆத்மா. நான் இந்த படிப்பினால் 21 பிறவிகளுக்கு பிராப்தியை அடைகின்ற ஆத்மா. நான் தூய்மையான உலகத்தின் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் நினைவிலிருந்து விகர்மங்களை விநாசம்
செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது பரமபிதா பரமாத்மாவின் முழு வாழ்க்கை சரித்திரத்தை அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் 5000 வருடங்களில் சிவத்தந்தையின் என்ன பாகம் நடக்கிறது என்பதை பிரம்மா தந்தை மூலமாக அறிந்திருக்கின்ற ஆத்மா. சுகம், சாந்தி, ஆனந்த கடல் என்பது தந்தையினுடைய மகிமையாகும். நானும் அதே போன்று சுகம், சாந்தி, ஆனந்த கடலின் பொக்கிஷத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த கர்மேந்திரியங்களால் எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாக இருப்பதன் கூடவே நினைவிலும் உறுதியானவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் எப்பொழுதும் புண்ணிய ஆத்மாவாக ஆவதற்காக உடல், மனம், பொருளால் தந்தை மீது சமர்ப்பணமாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒரு முறை சமர்ப்பணமாகி 21 பிறவிகளுக்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் சகஜ யோகத்தை குணமாக மற்றும் இயற்கையாக ஆக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திலும் பூர்ணமானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் குழந்தையாக இருக்கின்ற காரணத்தினால் நிரந்தர யோகியாக ஆகின்ற ஆத்மா. நான் இயற்கையாக மற்றும் குணமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் விளைவு மற்றும் குறையிலிருந்து விடுபட்டு இருக்கின்ற ஆத்மா. நான் பொறுத்துக் கொள்வதை குஷியாக பொறுத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் ஜுவாலா சொரூப நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் ஜுவாலா சொரூப நினைவின் மூலம் உங்களை அட்டுழியம் என்ற நெருப்பை சமாப்தி செய்கின்ற ஆத்மா. நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் செய்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற வைராகிய விருத்தியுடைய ஆத்மா. நான் நினைவு என்ற அக்னியின் மூலம் ஆத்மாக்களுக்கு பரமாத்மா செய்தி குளிர்ந்த சொரூபத்தின் அனுபவம் செய்விக்கின்ற ஆத்மா. நான் யோக அக்னியின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களையும் பாவ நெருப்பிலிருந்து முக்தியடைய செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு
என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம்